போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நாம் டிசம்பர் 15ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி 2 தேதிகளுக்குரிய நடப்பு செய்திகளை ஒரே வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? அருமையான செய்திகள் கிடைச்சிருக்குது. தொடர்ந்து 2-3 நாட்களில் சப்ஜெக்ட் தொடர்புடைய சூப்பரான நடப்பு செய்திகள் கிடைச்சிருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது தவிர சரிங்களா, ஷார்ட்ஸ் மாதிரி நம்ம நிறையா போட்டுட்ருக்கிறோம். சரிங்களா மாணவ நண்பர்களே, அதனால் அதுவும் கொஞ்சம் பாருங்கள். நிறைய போனஸ் கேள்விகள், சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை கொண்டு சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸையும் சப்ஜெக்டை லிங்க் பண்ணி அதில் ஸ்ட்ராட்டஜிக்கை எப்படிலாம் கேட்கலாம், இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் போட்டு உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதனால் மாணவ நண்பர்களை நல்லா பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். சரிங்களா, தொடர்ந்து பாருங்கள். இன்றைய தினத்தில் நடப்பு செய்திகள் டிசம்பர் 15 மற்றும் 16. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது முக்கிய அந்த உள்ளடக்கங்கள். சரிங்களா, இன்றைய தினத்தை என்னென்ன தலைப்புகளில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிசம்பர் 15-16 ஃபஸ்ட்டு உள்ளடக்கத்தில் முக்கிய தினங்கள் பார்க்க போகிறோம். சரியா, அடுத்தப்பல 13வது தலைமை தகவல் ஆணையராக யாரை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க, என்ன செய்தி அப்படி பார்க்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுள்ளது. அது யார் பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள். அவர் யார், எங்கே ஆட்சி படைத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தபடியாக உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்திய அணி ஒரு வரலாற்றினை படைச்சிருக்கிறாங்க. என்ன சம்பவம், சரிங்களா, இந்திய அணி படைச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமானது பொருணை அருங்காட்சியகம். சரிங்களா, தமிழ்நாடு அரசு திறக்க போகிறாங்க. அது எந்த மாவட்டத்தில் அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் புதிய பெயர் ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன பெயர் அப்படி பார்த்தீங்கன்னா விபி கிராம் அப்படிங்கிற திட்டம். அது தொடர்பான செய்திகளையும் பார்க்கலாம். அடுத்தபடியாக கடைசியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை கொண்டு நடப்பு செய்திகளை பார்க்க போகிறோம். அதனால் மாணவ நண்பர்களே கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் நிறைய கேள்விகள் வரலாம். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். தொடர்ந்து பாருங்கள், தேர்வில் ஒரு சாதனை வெற்றியை நம்ம படைக்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது முக்கிய தினங்கள். ஓகேவா, டிசம்பர் 15 மற்றும் 16ஆம் தேதிக்குரிய முக்கிய தினங்களில் டிசம்பர் 15ஆம் தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச தேயிலை தினம். சரியா, இன்டர்நேஷனலாக ஒரு டீ. ஓகேவா, டீ குடிக்காமல் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அதாவது போட்டித் தேர்வுகள் இருக்கிறவங்க அடிக்கடி டீ குடிச்சு படிப்பாங்க, நான் பார்த்துருக்கிறேன். சரிங்களா, இந்த சர்வதேச தேயிலை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது, டிசம்பர் 15ஆம் தேதியில். ஓகேவா, அதே மாதிரி உலகத்திலே அதிக அளவு அந்த தேயிலை உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா. இது தவிர இந்தியாவும் டாப்பில் இருக்கிறாங்க. கென்யா, இலங்கையில் அதிக அளவு இந்த தேயிலைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதுவும் இலங்கையில் பார்த்தீங்கன்னா டூரிசம் அப்புறம் இந்த டீ, இந்த ரெண்டுல இருந்தால் அந்த கவர்மெண்ட்டுக்கு பெரும்பான்மையான அந்த வருமானம் வருது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் சரிங்களா, நீலகிரி மாவட்டத்தில் அதிக அளவு இந்த தேயிலை உற்பத்தி கிடைக்குது. அதே மாதிரி இந்தியாவில் அதிக அளவு அந்த தேயிலை அந்த டீ உற்பத்தியில் டாப்பில் இருக்க மாநிலம் எது பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம். சரியா, அஸ்ஸாம் டீ தேயிலையில் டாப்பில் இருக்கிற மாநிலம். கர்நாடகா காஃபியில் முன்னணியில் இருக்கிற மாநிலம், மறக்காதீங்க. சரியாமா, அதே மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் நினைவு தினமும் இந்த டிசம்பர் 15ஆம் தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது. வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் வல்லபாய் பட்டேல் அவர்கள், அவருடைய பிறந்த தினம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அக்டோபர் 31ஆம் தேதி. அன்றைய தினம் இந்தியாவில் தேசிய ஒற்றுமை தினம். வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கான ஒரு நினைவு சிலை எங்கேமா இருக்குது, குஜராத் மாநிலத்தில் இருக்குது. அந்த சிலையோட பேர் ஒற்றுமையின் சிலைன்னு சொல்லுவாங்க. அந்த சிலையோட மொத்த உயரம் சிலை மட்டும் 182 மீட்டர் அல்லது 597 அடி உயரம் கொண்டது. இப்படி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. சரியாமா, அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான தினம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் திவாஸ். சரி, கார்கில் விஜய் திவாஸ் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இது வந்துட்டு விஜய் திவாஸ் மட்டும். கார்கில் விஜய் திவாஸ் கிடையாது, விஜய் திவாஸ். அதாவது இந்தியா முதல் முறையாக வேற ஒரு நாட்டுகிட்ட போர் தொடுத்து வெற்றி பெற்ற தினம் டிசம்பர் 16, 1971. சரிங்களா, அந்த போருக்கு பிறகு கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசமாக உருவானது. அந்த போரில் பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைந்த அந்த நாள் இந்தியாவின் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது. என்னைக்குமா, டிசம்பர் 16. அதே மாதிரி ஜூலை 26, 1999 இந்தியா கார்கில் போரில் வெற்றி பெற்றது. அது கார்கில் விஜய் திவாஸ். இது வந்து ஜஸ்ட் விஜய் திவாஸ், மறக்கக்கூடாது. சரிங்களா, ரொம்ப முக்கியமானதுமா, கவனமாக இருங்க. அடுத்து போலாமா, அடுத்து முக்கியமான செய்திமா. இதில் இருந்து கண்டிப்பாக இது தொடர்பான கேள்விகள் கண்டிப்பாக தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த ஏற்கனவே எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். சரியா, தூத்துக்குடியில் சிந்து எழுத்துக்கள். ஓகேவா, ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி பாருங்க, தூத்துக்குடி அருகே பட்டினமருதூரில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. சரிங்களா, இந்த ஆராய்ச்சியின் போது சாணைக்கல்லில் சிந்து வடிவ எழுத்துக்கள் காணப்பட்டுள்ளன. கண்டிப்பாக இந்த கேள்வி இருக்கலாம் உறுதியாக. சரிங்களா, தூத்துக்குடி மறக்கக்கூடாது. சரிங்களா, இந்த எழுத்துக்கள் சிந்து சமவெளிக்கும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் இடையே உள்ள நேரடி தொடர்பினை உணர்த்துகிறது. மேலும்
கீழடி போன்ற பிற அகழ்வாயு பொருட்களில் காணப்படும் குறியீடுகளும் இதனுடன் தொடர்புடையவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானமா பட்டினமருதூரில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. பட்டினமருதூர் எங்கே இருக்குது அப்படின்னு கூட எக்ஸாமில் கேட்கலாம். கவனமாக இருந்துக்கோங்க. இங்கே தான் அந்த சாணைக்கல்லில் சிந்து எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எந்த மாவட்டத்தில்? தூத்துக்குடி மாவட்டம். இந்த தூத்துக்குடியில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வரும் ஒரு சில இடங்கள் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஆதிச்சநல்லூர், சரியா, சிவகலை மற்றும் கொர்க்கை. சரியா? ஆதிச்சநல்லூர் ஆதி அந்த வார்த்தை அண்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சிவகலையில் சிவ அந்த வார்த்தை அண்டர் பண்ணிக்கோங்க. கொர்க்கை, ஆதி, சிவன், கொர்க்கை அல்லது கொற்றவை. 3 பேரும் இந்துக்களுக்கான முக்கிய தெய்வங்கள். 3 பேரும் எங்கே இருக்கிறாங்க? தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. சரியா? தூத்துக்குடியில் ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியோட பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய கனிமொழி அவர்கள் இந்த தூத்துக்குடியில், ஓகேவா, அந்த மின்சார வாகன தயாரிப்பாலை திறக்கப்பட்டது. வியட்நாம் நாட்டை சேர்ந்த அந்த வின்ஃபாஸ்ட் அப்படின்ற நிறுவனம் தான் அங்கே அந்த சரிங்களா, அந்த மின்சார வாகனம் தயாரிப்பதற்கான ஆலையை திறந்திருக்கிறாங்க. ஒரு கூடுதல் செய்தி சொல்லியிருக்க, நோட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, எழுத்து முறை. அந்த சிந்து எழுத்துக்கள் என்பது பொதுவாக பாருங்கம்மா, எழுத்து முறையானது சிந்து எழுத்துக்கள் பொதுவாக வலம் இருந்து இடமாக எழுதப்படுகிறது. வலம் இருந்து இடமாக ரிவர்ஸ் கியர் போட்டு எழுதுறாங்க. சரிங்களா? இதில் சுமார் 400 தனிப்பட்ட குறியீடுகளை கொண்டுள்ளது இந்த சிந்து எழுத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சிறப்பான செய்தி, மறந்துடாதீங்கம்மா. ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான நோட்ஸு, அருமையான செய்தி, கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தபடியாக இன்னொரு வரலாற்று தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்க. பெரும்பிடுகு முத்தரையர் சிறப்பு அஞ்சல் தலை வெளியீடு. சரிங்களா? குடியரசு துணைத் தலைவராக இருப்பவர் தற்போது யாருமா? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். தமிழ்நாட்டை சேர்ந்தவர், 15வது குடியரசுத் தலைவர். சரிங்களா? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த சிறப்பு தலையை வெளியிட்டிருக்கிறாங்க. யார் பேர்லமா? தமிழர் மரபை போற்றும் மன்னர்களில் குறிப்பிடத்தக்க ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பிடுகு முத்தரையர். அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவரன் மாறன். என்ன பேருமா? சுவரன் மாறன் என்பது அவருடைய இயற்பெயர். கேட்கலாம், செய்தியில் வந்ததுனால. சரிங்களா? இவர் கிபி 7 முதல் 9ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர் அப்படி சொல்றாங்க. எங்க இவங்க ஆட்சி புரிந்தாங்க அப்படின்னு பார்த்தா திருச்சி. சரி, அதாவது தமிழ்நாட்டின் மைய பகுதிகளில் இவங்களுடைய ஆட்சி நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யாரு? முத்தர்களின் ஆட்சி நடைபெற்ற இடம் தமிழர்களின் மைய பகுதி, அதாவது தமிழ்நாட்டின் மைய பகுதி. திருச்சியை தலைமையிடமாக கொண்டு சுமார் 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தவர் பெரும்பிடுகு அவர்கள். அவருக்கு தான் ஒரு சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்கிறாங்க. யாருமா? வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஓகேவா? இவருடைய சாதனையை, சரியா பாருங்க, இவரின் சாதனைகளை நார்தாமலை, சரியா பாருங்க, இவருடைய சாதனைகளை நார்தாமலை காவிரி வடகரையில் உள்ள பல்வேறு கல்வெட்டுகளில் இன்றைக்கும் காண முடிகிறது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி செய்தியில் வந்ததுனால வரலாற்றுடன் தொடர்புடைய செய்தி எது வந்தாலும் இன்னும் டீட்டெயிலாக பாருங்க. கண்டிப்பாக இதுல இருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியாமா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. திட்டங்கள் தொடர்பான ஒரு செய்தி. வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்ட மசோதா. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுமா, கவனமாக இருந்துக்கோங்க. நேற்று தினத்தில் பார்க்கும்போது விக்ஷித் பாரத், சரியா, இந்த ரோஜ்கர் யோஜனா, ஓகேவா, அப்படிங்கிற பேரில் பார்த்துருந்தோம். இப்போ அதுக்கு கரெக்டான ஒரு புதிய பேர் வச்சுருக்காங்க. வளர்ந்த பாரத வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்ட மசோதா. சரிங்களா? என்ன பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கிலீஷில்? விக்ஷித் பாரத். சரியா? நம்ம இந்தியா இப்போ வளர்ந்த ஒரு நாடாக இருக்கிறது. அதை வளர்ந்த நாடாக, வல்லரசு நாடாக விக்ஷித் பாரதாக மாற்றுவதற்கான இலக்கு ஆண்டு 2047ஆம் ஆண்டு. சரிங்களா? அந்த பேரை வச்சுக்கிட்டு நிறைய திட்டங்கள் பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருக்குது. அதில் இதுவும் பார்த்துக்கோங்க. தி விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் ஆஜீவிகா மிஷன். சரியா? அதோட ஷார்ட் நேம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. விபி கிராம் திட்டம் சொல்றாங்க. சரி, விபி GRAM. ஓகேவா? இங்க பாருங்க, விபி GRAM அப்படிங்கிறது என்ன விரிவாக்கமா? தி விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் ஆஜீவிகா மிஷன். சரிங்களா? இதோட பழைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா MGNREGS. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். இந்தியாவில், சரிங்களா, ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆண்டிற்கு 100 நாட்கள் வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும். அதற்காக தான் NREGA நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் கொண்டு வந்தாங்க 2005. அந்த ஆக்ட், அந்த சட்டமானது திட்டமாக மாறினது 2006, சரி, NREGS மாறினது 2006. அதில் காந்தியடிகள், மகாத்மா காந்திஜி அவர்களின் பெயர் சேர்க்கப்பட்ட வருஷம் 2009. அந்த திட்டத்தை தான் பேரை மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா, மக்களவை யார் இதற்கு தொடர்பான மசோதாவை தாக்கல் செய்தவர் யாருன்னு சொல்லி பாருங்க. மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சராக தற்போது இருப்பவர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள். அவங்க தான் மக்களவையில் இது தொடர்பான அந்த மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. சரி, இந்த மசோதாவின் சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லி பாருங்க. முக்கியமான செய்திமா இது, கவனம் பாருங்க. தேசிய லெவலில் அடிக்கடி செய்தியில் வந்துட்டே இருக்கும்.
தற்போது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இந்த என்ஆர்இஜிஎஸ் திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது. இது இனிமே 125 நாட்களாக வேலைவாய்ப்பு திட்டமாக மாற்றப்படும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த என்ஆர்இஜிஎஸ் திட்டத்திற்கு மத்திய அரசு 100% சரியா நிதியை கொடுத்துருந்தாங்க. 100% மொத்த நிதியுமே கொடுத்தது மத்திய அரசு தான். இனிமே அப்படிலாம் முடியாது. நாங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறோம், நீங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதோட பங்கீடு எவ்வளோன்னு சொல்லி பாருங்க. 60-40 ஞாபகம் வச்சுக்கோமா. 60-40 இங்கே இருக்கு பாருங்க. சரியா பாருங்க. 60-40 அதாவது மத்திய அரசின் சார்பில் சரிங்களா மத்திய அரசு 60% மாநில அரசுகள் 40% அளிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா இதுதான் முக்கியமான ஒரு நியூஸ். மொத்த ரூபாயும் மத்திய அரசு கொடுக்க போறதில்லை. இனிமே 60 ரூபாய் 100க்கு 60 ரூபாவை மத்திய அரசு கொடுப்பாங்க, 40 ரூபாய் மாநில அரசுகள் வழங்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு செய்தி. அதே மாதிரி சரிங்களா சில விதிவிலக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை குறைச்சிருக்காங்க. என்ன சொல்லி பாருங்கம்மா. அதே வேளையில் வடகிழக்கு மாநிலங்கள் கொஞ்சம் பின்தங்கிய மாநிலங்கள், அதனால வடகிழக்கு மாநிலங்கள் இமயமலை பகுதிகள் உள்ள ஆகிய பகுதியில் உள்ள மாநிலங்கள் இந்த திட்டத்திற்கான நிதியில் மத்திய அரசு 90% நிதியை கொடுத்துருவாங்களாம். அங்க இருக்கிற மாநில அரசுகள் 10% மட்டுமே கொடுத்தா போதும். பொதுவாக மாநிலங்கள் 40% நிதியை ஒதுக்க வேண்டும். அதே மாதிரி இந்த வடகிழக்கு மாநிலங்கள் இமயமலை பகுதி இங்க இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10% மட்டும் கொடுத்தா போதும், 90% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா இந்த சட்டம் அமலுக்கு வந்த நாளிலிருந்து 6 மாதங்களுக்குள் அந்த சட்ட பிரிவுகளுக்கு ஏற்ப மாநிலங்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தின் மூலம் அந்த வேலை பணி காலங்கள் சில நாட்களில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசு. எப்பன்னு சொல்லி பாருங்க. சரியா வேளாண் பருவ காலங்களில் சரியா வேளாண்மை நல்லா நடைபெறக்கூடிய அந்த பருவ காலங்களில் விவசாய பணிகள் சூப்பராக போயிட்டு இருக்கும். சரிங்களா அந்த விவசாய பணிகள் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது அந்த விவசாய பணிகளுக்கு போதிய அளவு விவசாய தொழிலாளர்கள் கிடைக்க வசதியாக அந்த காலத்தில் இந்த 125 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் எந்த பணியும் மேற்கொள்ளக்கூடாது. சரிங்களா விவசாயம் ஒரு 2-3 மாதம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபருக்கு அப்புறம் சரி நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த பொங்கல் டைம் வரைக்கும் சூப்பராக விவசாயம் நடைபெறும். ஏன்னா அப்போ தான் நமக்கு ரெயின்ஃபால் இருக்கும் வடகிழக்கு பருவமழை. சரிங்களா அந்த டைமில் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு அதாவது 125 நாள் வேலைவாய்ப்புன்னு சொல்கிறேன் இந்த திட்டத்தில் எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னா விவசாயத்திற்கு அடிப்படை அந்த பணியாளர்கள் கிடைக்க மாட்டாங்க. அதனால அந்த டைமில் மட்டும் இந்த திட்டத்தின் கீழ் எந்த வேலைகளும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசு. சரிங்களா மொத்தத்தில் மகாத்மா காந்தியோட பேரை மாற்றிருக்கிறாங்க, புதிய பேர் வச்சிருக்கிறாங்க. இது மசோதாவாக இருக்குது. நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த திட்டத்தின் மூலம் 100 நாட்களுக்கு பதிலாக 125 நாட்களும் மொத்த நிதி ஒதுக்கீடு மத்திய அரசு கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. இனிமேல் அப்படி கிடையாது. 60-40 40% மாநிலங்கள் வழங்க வேண்டும். வடகிழக்கு மற்றும் இமயமலைக்கு அடியில் இருக்கிற மாநிலங்கள் 10% மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியாம்மா சூப்பரான ஒரு செய்தி. கவனமாக இருங்க மக்களே. அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி எங்கேருந்து வருது? திருநெல்வேலியிலிருந்து வருது. ஓகேவா பாருங்க. நெல்லையில் அதாவது திருநெல்வேலியில் பொருணை அருங்காட்சியகம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டம் ரெட்டியார்பட்டி அருகே உள்ள ஒரு கிராமம் குல வணிகர்புரம் கிராமம். சரியா திருநெல்வேலினாலே வணிகம், இந்த மளிகை கடை நிறைய சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி குல வணிகர்புரம் கிராமத்தில் 56.6 கோடியில் சரிங்களா தமிழ்நாடு அரசானது ஒரு அருங்காட்சியகத்தை அமைச்சிட்டு இருக்கிறாங்க. அதோடைய பேர் தான் என்ன பேருமா? பொருணை அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகமானது தமிழகத்தின் 3200 ஆண்டுகால வரலாற்றை பறைசாற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 3200. ஓகே சமீபத்தில் ஒரு இரும்பு உருக்கும் அந்த வசதிகள் தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருந்தாங்க அந்த கீழடி அகழ்வாராய்ச்சி பணிகளில். அதில் தான் சொன்னாங்க கிட்டத்தட்ட 3200 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாடு உள்ளது அப்படி சொல்லியிருந்தாங்களே. அதுதான் இங்கேயும் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க. 3200 ஆண்டுகால வரலாற்றை பறைசாற்றும் வகையில் இந்த பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. மறக்காதீங்க, ரொம்ப முக்கியமானது. அந்த வருஷத்தை நோட் பண்ணிக்கணும் எத்தனை வருஷம் அப்படின்ட்டு. சரியா இங்கு தாமிரபரணி திருநெல்வேலினாலே ரொம்ப ஃபேமஸ் என்னமா அல்வா, சில பேர் அருவான்னு கூட சொல்லுவாங்க. தாமிரபரணி பயங்கர ஃபேமஸ் தான். சரியா இங்கே வரும் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள தமிழர்களின் நாகரிக தொன்மையை விளக்கும் வகையில் சிவகலை, ஆதிச்சநல்லூர், கொர்க்கை மற்றும் துளுக்கர்பட்டி ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு ஆராய்ச்சிகளில் என்னென்னலாம் பொருட்கள் கிடைச்சதோ அந்த பொருட்கள் இந்த பொருணை அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்படும் சொல்லிக்கிறாங்க. சரிங்களா தூத்துக்குடியில் சிவகலை, ஆதிச்சநல்லூர், கொர்க்கை இந்த 3 இடங்களும் இருக்குது. திருநெல்வேலியில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்ற இடம் துளுக்கர்பட்டி. இந்த இடங்களில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதை தான் இந்த பொருணை அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்த போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அருங்காட்சியகம் வரும் டிசம்பர் 21ஆம் தேதியில் தமிழக முதலமைச்சர் அவர்களால் மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்படும் அப்படி மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா அடுத்த செய்தி நம்ம நேற்றைய தினத்திலே பார்த்துருந்தோம். இருந்தாலும் இன்னைக்கும் நியூஸ்ல வந்ததுனால லைட்டாக பார்த்துக்கலாம். பாருங்க
13வது தலைமை தகவல் ஆணையர், சரி 13 சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா யாரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜ்குமார் கோயல் அவர்கள். இவரை யார் தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான தேர்வு குழு தேர்ந்தெடுத்து அவரை நியமனம் செய்தவர், சரி அப்பாயிண்டட் பை யார் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாருமா திரௌபதி முர்மு அவர்கள். இந்த தலைமை தகவல் ஆணையருக்கு பதவிக்காலம் பொதுவாக 3 ஆண்டுகள் இருக்கும் அல்லது அவருடைய 65 வயது வரைக்கும் அவர் வந்து பணியில் இருக்கலாம். கவனமா இருங்க, இதுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ரிசைன்மெண்ட் போக வேண்டியதான், சரி அதாவது ஓய்வு பெற்று போக வேண்டியதான். இந்த தலைமை தகவல் ஆணையர் அப்படிங்கிற பதவியானது உருவாக்கப்பட்ட வருஷம் 2005, சரியா. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகுதான் தேவையான தகவல்களை சேகரித்து கொடுப்பதற்காக இந்த சிஐசி உருவாக்கப்பட்டது. ஓகேவா, மறக்கக்கூடாது. இந்த பதிவிற்கான ஒரு போனஸ் கேள்வி, இந்தியன் முதல் தலைமை தகவல் ஆணையர் யார்? அதே மாதிரி சரிங்களா, இதுக்கு முன்னாடி அதாவது 12வது தலைமை தகவல் ஆணையராக இருந்தவர் யார்? மறக்காம பதில்களை சொல்லுங்க. இது கடந்த வீடியோலும் அந்த சிஎஸ்சி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விமன் சிஎஸ்சி யார் அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தோம். சூப்பராக நிறைய மாணவர்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லேன், ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்குது. சரியாம்மா, அடுத்து போகலாம். இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. இந்திய ராணுவத்தில் விஜய் திவாஸ் எப்போது கொண்டாடப்படுகிறது? இது முதல் சூப்பர் 6. ரெண்டாவது 6 என்னன்னு சொல்லி பாருங்க. சிந்து எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பட்டினமருதூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, 5வது உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? சரி, அந்த பாயிண்ட் வந்து அதில் இல்லை, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோமா. அதாவது உலகக்கோப்பை அந்த ஸ்குவாஷ் போட்டியானது சென்னையில் நடைபெற்றது. இதில் இந்திய அணி ஹாங்காங் அணியை வீழ்த்தி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. என்ன போட்டியுமா? உலக கோப்பை ஸ்குவாஷ் போட்டி சென்னையில் நடைபெற்றது. ஓகேவா, அதில் இந்திய அணி அந்த ஹாங்காங் அணியை வீழ்த்தி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. இதில் புகழ்பெற்ற முக்கியமான ஒரு சென்னை வீராங்கனை இருக்கிறாங்க. அவங்களோட பேர் ஜோஸ்னா சின்னப்பா, மறந்துடாதீங்க. சரியாம்மா, மறக்கவே கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலகக்கோப்பையில் நிறைய இடங்களில் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஸ்குவாஷாக இருக்கட்டும், சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியாக இருக்கட்டும், இந்திய அணி நிறைய பதக்கங்களை வின் பண்ணியிருக்காங்க, மறந்துடக்கூடாது. அடுத்து 4வது சூப்பர் 6 கேள்வி, விபி கிராம் என்பதன் விரிவாக்கம் என்ன? ஒரு திட்டம், அதோட விரிவாக்கம் சொல்லுங்க. அடுத்து பொருணை அருங்காட்சியகம் எங்கு உருவாக்கப்பட்டுள்ளது அல்லது எந்த மாவட்டத்தில்? அடுத்து 6வது சூப்பர் 6 கேள்வி, புதிய தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான பதில்களை மறக்காம சொல்லுங்க. நிறைய போனஸ் கேள்விகளும் கேட்டிருக்கிறோம், மறக்காம அதற்கும் அதை கனெக்ட் பண்ணி பதில்களை சொல்லுங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கலாம், போக போக கண்டிப்பாக தேர்வில் ஒரு சாதனை படைக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.